ஏடிஎம் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரலுமே விபத்து காப்பீட்டு தொகை கிடைக்கும் வங்கிகள் மூலியமா. அதுக்காக நீங்க ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. ஆச்சரியமா இருக்கா? இதை பத்தி யாரும் சொல்லாத தகவல்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருமே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே நமக்கு டெபிட் கார்டுன்னு சொல்லக்கூடிய ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமா நம்ம கேஷ் வித்ட்ரா பண்றதுல இருந்து இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்து நிறைய பொருட்கள் வாங்குறதுன்னு நிறைய விஷயங்கள்ல அந்த கார்டு வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கும். இன்னும் சில ஏடிஎம் கார்டுகளுக்கு ஷாப்பிங் பண்றது மூலியமா நிறைய ரிவார்ட்ஸோ இல்ல கேஷ்பேக்கோ நிறைய கூப்பன்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த ஏடிஎம் கார்டு வச்சு நம்ம கிட்ட இந்த ஏடிஎம் கார்டு இருந்தா போதும் உங்களால விபத்து காப்பீட்டு தொகை 1 கோடி ரூபாய் வரலுமே கிடைக்க முடியும். அதாவது இன்சூரன்ஸா உங்களுக்கு ரூபா கூட செலவு இல்லாம 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரலுமே உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். இதே ஏடிஎம் கார்டு வச்சிருக்கவங்க ஒரு விபத்துல இறந்துறாங்க இல்ல நிரந்தர ஊனமுற்றவர்களா மாறுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கோ இல்ல அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ 1 கோடி ரூபாய் வரலுமே இந்த விபத்து காப்பீடு தொகை அப்படின்றத கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம ரூபா கூட செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதோட டெபிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த கார்டுடைய வகைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கான அந்த இழப்பீடு தொகை அப்படின்றது கிடைக்கும். இப்போ கிளாசிக் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரலுமே இழப்பீடு அமௌண்ட் கிடைக்கும். இதுவே நீங்க குளோபல் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரலுமே உங்களுக்கு இழப்பீடு தொகை கிடைக்கும். இந்த மாதிரி பிளாட்டினம் வச்சிருக்கீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் வரலுமே இழப்பீடு தொகை கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி இந்த இழப்பீடு தொகை அப்படின்றது மாறுபடுது. இப்போ அதே HDFCல ரூபேலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரலுமே உங்களுக்கு இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க. மேலும் ஐசிஐசி பேங்க்ல ரூபே கார்டுகளுக்குலாம் 5 லட்சம் ரூபாய் வரலுமே, ஆக்சிஸ் பேங்க்ல பிளாட்டினம் விசா பிளாட்டினம் கார்டுகளுக்கு 15 லட்சம் ரூபாய் வரலுமே இழப்பீடு தொகை அப்படின்றத கொடுக்குறாங்க. மேலும் நிறைய வங்கிகள் 30 லட்சம் ரூபாய் வரலுமே இந்த விபத்து காப்பீடு தொகை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்க நம்ம வாகனங்கள்ல போறோம் அப்படின்னா அது மூலியமா ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு இருக்கு. இதுவே நம்ம ஃப்ளைட்ல பயணிக்கிறோம், அங்க ஏதாவது விபத்து நடக்குது, அது மூலியமா இறந்துடுறாங்க, அது மூலியமா ஏதாவது விஷயம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அதுக்குமே ஒவ்வொரு பேங்க்குமே அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல சில வங்கிகள் 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் ரூபாய் வரலுமே இழப்பீடு தொகையா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ அவங்களுடைய பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கு 30 லட்சம் ரூபாய் வரலுமே இழப்பீடு தொகை கொடுக்குறாங்க. இதுவே ஆக்சிஸோடைய பிரீமியம் கார்டுக்கு 50 லட்சம் ரூபாய் வரலுமே உங்களுக்கு இழப்பீடு தொகை அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்க விமானங்கள்ல பயணிக்கும் போது ஏதாவது விபத்து ஏற்படுது அப்படின்னா இந்த அமௌண்ட் உங்களுடைய குடும்பங்களுக்கோ இல்ல நீங்க நிரந்தர ஊனமுற்றா உங்களுக்கும் கிடைக்கும். சரி, ஓகே, இந்த காப்பீடு தொகையை பெறுவதற்கு என்னென்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்கு, எப்படி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றதையுமே பார்க்கலாம். இப்போ இந்த விபத்து காப்பீடு தொகை அப்படின்றது நம்ம தனியா அப்ளை பண்ணணும், தனியா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் இருக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது. உங்ககிட்ட ஒரே ஒரு டெபிட் கார்டு இருந்தா மட்டும் போதும். அது கூட ஏற்கனவே அதை ஆக்டிவேட்ல தான் வச்சிருப்பாங்க, அதாவது அதை லிங்க் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க தனியா அதை லிங்க் பண்ணணும் இல்ல அதுக்கான ப்ரொசீஜரை தேடி அலையணும்னு எந்த ஒரு கட்டாயமும் இதுல கிடையாது. இது முழுக்க ஃப்ரீ இன்சூரன்ஸ் டெபிட் கார்டாகவே இருக்கும். இப்போ நீங்க ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறீங்க, அதுல டெபிட் கார்டு வந்தாவே போதும். அதோடைய கார்டு டைப் என்ன, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிளா இருக்கு அப்படின்றத அவங்களே கால்குலேட் பண்ணி அவங்களே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, இந்த காப்பீட்டு தொகையை பெறறதுக்கான நிறைய நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இந்த ஏடிஎம் கார்டு ஆக்டிவ்ல இருக்கணும், நீங்க தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா குறைஞ்சது அதுக்கு முன்னாடி 40ல இருந்து 90 நாட்களுக்குள்ள அவங்க அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அது எந்த வழியாகவும் இருக்கலாம். அவங்க கேஷ் வித்ட்ரா பண்ணியிருக்கலாம், இல்லை ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்ல ஸ்வைப் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இல்லை வேற ஏதாவது அந்த கார்டை வச்சு அவங்க பயன்படுத்தியிருக்கணும். முழுக்க அந்த கார்டு ஆக்டிவ்ல இருந்தா போதும் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது. ரொம்ப நாளா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாம டோர்னமெண்ட் அக்கௌண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு காப்பீடு அப்படின்றது அதுக்கு பொருந்தவே பொருந்தாது. இந்த கார்டுடைய பிரைமரி கார்டு ஹோல்டருக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு வங்கிகளுக்கும் அதுக்கான கால அவகாசம் அப்படின்றது மாறுபடுது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது குறிப்பிட்ட டேட்குள்ள அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், குறிப்பிட்ட டேட்குள்ள அவங்க கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸும் இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு வங்கிக்கு ஏற்ப மாறுபடும் அப்படின்றது இங்க
இங்க பார்க்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு SBI அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, அதுல வந்து நீங்க கார்டு ஹோல்டரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து விபத்து நடக்குது அப்படின்னா குறைஞ்சது ஒரு 90 நாட்களுக்குள்ள அந்த இன்டிமேஷன் கொடுக்கணும், கிளைம் இன்டிமேஷன் கொடுக்கணும். அதை தொடர்ந்து ஒரு 120 நாட்களுக்குள்ள அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி HDFCல இருக்கு அப்படின்னா குறைஞ்சது முதல் 60 நாட்களுக்குள்ள அவங்களுக்கான ஒரு இன்டிமேஷன் கொடுத்துடணும். அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை 90 நாட்களுக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களால் அந்த டைமுக்குள்ள வந்து இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கான ஜென்யூன் ரீசன் வந்து அவங்க கொடுக்கணும். அங்கே கொடுத்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். சப்போஸ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் சொல்லுவாங்க. சரி, ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்துட்டேன், அப்போ எப்போ தான் எனக்கு இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது 10லிருந்து 30 நாட்களுக்குள்ள உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது ரிசீவ் ஆகிடும். என்னதான் வங்கிகள் வந்து நிறைய நாட்கள் கால அவகாசம் கொடுத்திருந்தாலும் அந்த விபத்து நடந்த குறைஞ்சது ஒரு 7 நாட்களுக்குள்ள வங்கிகளுக்கு இந்த தொடர்பான ஒரு கிளைம் இன்டிமேஷன் வந்து நீங்க கொடுத்துடணும். அது தொடர்பான ஆவணங்கள் பற்றிய நிறைய தகவல்களையும் நீங்க அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வேணா நீங்க ஒரு 60 டேஸ் 90 டேஸ் எடுத்துக்கலாமே தவிர முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரொசீஜரை நீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ இப்போ ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னா நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகணும், நம்ம தொடர்ந்து அமௌண்ட் பண்ணி செலுத்திட்டு இருப்போம், அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாவே போதும், அதில் அவங்க வந்து அந்த கார்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே போதும், அவங்க வந்து அதுக்கான அடுத்தடுத்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை சப்போஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு மெயில் மூலியமாக நீங்கள் ஒரு மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அதுவும் ஆக்டிவேட் பண்ணி அதுக்கான அடுத்த கட்ட ப்ரொசீஜர்லையும் அவங்க ஈடுபடுவாங்க. இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு 7 நாளுக்குள்ள நான் வந்து கிளைமுக்கான இன்டிமேஷன் கொடுக்கணும்னா யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த பேங்க்ல இருக்கீங்களோ அதோடைய எந்த பிரான்ச் வேணாலும் போயிருங்க, அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு லெட்டரோ இல்லை மெயிலோ நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. சரி, ஓகே, நான் 1 கோடி ரூபாய் வரலுமே அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ஒரு அரசு துறைகளில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை தனியார் கம்பெனிகளில் வேலை பார்க்குறவங்களுக்குமே இந்த சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து நம்ம டெபிட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரலுமே மரண காப்பீட்டு தொகை அப்படின்றத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட டெபிட் கார்டு அப்படின்றது ஒன்று இருந்தாவே போதும், ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு கார்டு வகைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸ் போடணும், அடுத்த லைஃபுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத கணக்கில் நிறைய அமௌண்ட் வந்து செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம 1 ரூபா கூட செலவு இல்லாமல் டெபிட் கார்டை வச்சு லட்சக்கணக்கில் நம்ம ஏன் கோடி கணக்கில் கூட அமௌண்ட்டு நம்மளால் கிளைம் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஒரு சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. மேலும் இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களால் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வங்கிகளோ இல்லை வங்கி சார்ந்த ஊழியர்களோ உங்ககிட்ட தெரிவிக்கிறாங்களா அப்படின்றதையுமே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.